எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முதல் வகுப்பில் இருக்கிறோம். சம்ஸ்கிருதம் படிக்கணும்னு ஆர்வம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கு. சம்ஸ்கிருதம் வந்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் கிடையாது. எந்த ஒரு ஸ்டேட்லேயோ எந்த ஒரு ஊர்லேயோ தாய்மொழி மாதிரி பேசக்கூடிய ஒரு வழக்கு வந்து சம்ஸ்கிருதத்துக்கு கிடையாது. அப்போ யாராவது சம்ஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ஊரில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அவங்க சம்ஸ்கிருதம் படிக்கலை. கண்டிப்பாக சம்ஸ்கிருத லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத இலக்கியங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சம்ஸ்கிருதம் படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறீங்க. அதை படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு நீங்கள் ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறீங்க. நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் ஆசைப்படுறதுலேருந்து கற்றுக்கிறதுக்கான வழியவும் தேடி இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. நம்ம வந்து சம்ஸ்கிருத வகுப்பை வந்து நம்ம தமிழில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து தமிழ் மூலமாக சம்ஸ்கிருதம் கற்றுக்க போகிறதில்ல, தமிழில் சம்ஸ்கிருதம் கற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். ஏன் தமிழ் மூலமாக இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, சில கட்டமைப்புகள் வந்து தமிழ் மொழியில் இருக்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் இருக்காது. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் கம்பேர் பண்ணோம்னா மேட்ச் ஆகுமா அப்படின்னா மேட்ச் ஆகாது. அதனால் நம்ம தமிழில் பேச போகிறோம், கற்றுக்க போகிறது சம்ஸ்கிருதம். சில நேரங்களில் உங்களுக்கு சம்ஸ்கிருதமும் தமிழும் மேட்ச் ஆகும், உங்களுக்கு அதில் வந்து ஒரு புரிதல் ஏற்படும். சில நேரங்களில் புரிதல் ஏற்படாது. அப்படி ஏற்படாத நேரத்தில் நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அதனால் நான் முதல்லே சொல்லிடுறேன், தமிழை அப்படியே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பமும் சில நேரம் கொஞ்சம் புரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பயம் கூட வரலாம். அதனால் நான் அதை பற்றிலாம் மறந்துடலாம். புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும்போது கற்றுக்கும்போது எப்படி நம்ம அணுகுவோமோ அதே மாதிரி நம்ம அணுகுவோம். வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், சம்ஸ்கிருதம் வந்து ரொம்ப பழமையான மொழியாக இல்லையா அப்படின்னு. பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கேள்வி கூட வரும், சம்ஸ்கிருதம் பழசா இல்லை தமிழ் பழசா அப்படின்னு. பழசான்னு சொல்லும்போது அது நெகட்டிவ் மாதிரி தெரியலாம். எது வந்து ரொம்ப தொன்மையானது அப்படின்னு ஒரு கேள்வி கூட நமக்கு வரும். சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா சம்யக் கிருதம் அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்கும் சம்ஸ்கிருதத்தில். இப்போ நாற்காலி அப்படின்னு இருக்குது, 4 கால்கள் உடையது நாற்காலி. இப்படி வந்து தமிழில் வந்து சில வார்த்தைகளுக்கு நம்மளால் வந்து அதோடைய பொருளை வந்து அந்த வார்த்தையை பிரிக்கும் போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி சம்ஸ்கிருதத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா வார்த்தைக்குமே வந்து நம்மளுடைய அந்த வார்த்தையுடைய டெஃபினிஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா சம்யக் கிருதம். சம்யக் அப்படின்னா நல்லது, ஒருங்கிணைக்கப்பட்டது, அழகானது, இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் சொல்லலாம். கிருதம் அப்படின்னா உருவாக்கப்பட்டது, செய்யப்பட்டது. அப்போ அது வந்து இயற்கையாக இருந்தது கிடையாது, அது வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே வருது. அதுவும் எப்படி சம்யக் கிருதம் அப்படின்னா சரியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழி அப்படிங்கிறது தான் வந்து சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே அர்த்தம். அப்படின்னா இயற்கையாக மனிதன் வந்து தோன்றி அவனுடைய வழக்குக்காக, பேச்சு வழக்குக்காக, அவனுடைய கருத்து பரிமாற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி கிடையாது சம்ஸ்கிருதம். அப்படிப்பட்ட மொழிகளிலிருந்து பிழையில்லாத இலக்கிய காவியங்களை வந்து காலம் காலமாக காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு மொழியை மனிதன் உருவாக்குனது தான் வந்து சம்ஸ்கிருதம். அப்போ இதுலேயே வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும், தமிழ் தான் வந்து ரொம்ப தொன்மையான மொழி, சம்ஸ்கிருதம் வந்து அதுக்கப்புறமா வந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. இதை வந்து பல சம்ஸ்கிருத வித்வான்களும் கூட ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய எழுத்து ஸ்ட்ரக்சரை நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். நம்ம வந்து இதில் பேச்சு வழக்கு சம்ஸ்கிருதம் பேசுகிறதுக்கு கற்றுக்கிறது, அதுபோக சம்ஸ்கிருதத்தை படிக்கிறதுக்கு கற்றுக்கிறது, ரெண்டையுமே நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு எழுத்தறிவு இல்லாதவர்கள் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அந்த மொழி பேசுகிற ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க பேசுகிறத கேட்டு பழகி இவங்களும் வந்து அந்த மொழியை பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தர் வந்து பேசுகிறாருங்கிறதுக்காக அவரால் வந்து சம்ஸ்கிருத அந்த மொழி எந்த மொழி அவங்க பேசுகிறாங்களோ அந்த மொழியோட இலக்கியங்களை படித்து புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா பேச்சு வழக்கு வேறு, எழுத்தறிவு வேறு. அப்போ நம்ம வந்து இந்த வகுப்புகளில் என்ன பார்க்க போகிறோம்னா எழுத்தும் பார்க்க போகிறோம், பேச்சும் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எழுத்து வடிவுக்கு, ஏன்னா அதான் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதத்தை நம்ம பேசினாலுமே நம்ம வீடுகள்லையோ பக்கத்து வீட்லேயோ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ரொம்ப பேர் நம்ம கூட சம்ஸ்கிருதத்தில் பேசுவாங்கன்னு கிடையாது. ஏன்னா சம்ஸ்கிருதம் பேசுகிறவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம சம்ஸ்கிருதம் பேசுகிற அளவுக்கு நம்ம கண்டிப்பாக போவோம். ஆனால் நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து சம்ஸ்கிருதம் பேசுகிறது கிடையாது. சம்ஸ்கிருதத்தை ஆழமாக அர்த்தத்தோட ஒரு கட்டமைப்பில் புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. அப்படின்னா தான் நம்மளால் வந்து சம்ஸ்கிருதத்தில் எழுதவும் படிக்கவும் முடியும். அதனால் நம்ம வந்து சம்ஸ்கிருத எழுத்துக்களுடைய கட்டமைப்பை முதல்ல பார்ப்போம். இதில் வந்து ஸ்வர அக்ஷராணி, உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு 2 வார்த்தை நம்ம பார்க்குறோம். இது வந்து ரெண்டுமே வந்து சமான பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, சினானிம்ஸ். இந்த பக்கம் சிவப்பெழுத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து தமிழ், நீலவர்ணத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருத விஷயத்தை நம்ம தமிழ் எழுதியிருக்கிறோம், உங்களுக்கு படிக்கிறதுக்கு லகுவாக இருக்குங்கிறதுக்காக. ஸ்வரம் அப்படிங்கிறது வந்து உயிர். அக்ஷராணி அப்படின்னா எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள். இங்கே ஒரு எழுத்து இருக்குது. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12, அ ஆ இ ஈ உ ஏ ஏ ஐ ஒ ஓ ஔ அக் அம். இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் வந்து இங்கேயும் உயிரெழுத்துக்கள். சில மாறுபாடுகள் இருக்குது. வேறுபாடுகள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். 2வது எழுத்து வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியஞ்சன அக்ஷராணி. வியஞ்சனம் அப்படின்னா காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்தில் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, நம்ம சாதம் அப்படின்னா அன்னம். அப்போ காய்கறிகளுக்கு என்ன பேர் அப்படின்னா வியஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உயிரெழுத்துக்கள் வந்து சாதம் மாதிரியும், மெய்யெழுத்துக்கள் வந்து காய்கறிகள் மாதிரியும். காய்கறிகள் தனியாக உயிரோடு இருக்காது, மெய்யெழுத்துக்கள் வந்து உயிரெழுத்தோடு சேர்ந்து தான் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து ஒரு வார்த்தைகள்லேயே இவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி தான். மெய் அப்படின்னா உடம்பு, உயிர் அப்படின்னா அந்த உடம்புக்கு உயிர் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ வெறும் மெய் மட்டும் பயனில்லை, அந்த மெய் அந்த உடலுக்கு வந்து உயிர் வரும்போது தான் வந்து சக்தி அதிகம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஸ்வரம், வெஞ்சனம் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. வெஞ்சன அக்ஷராணி அப்படின்னா தமிழில் இருக்க மாதிரியே மெய் எழுத்துக்கள். ஸ்வர வெஞ்சன அக்ஷராணி அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கள். இக்கு, அ, க, இட்டு, உ, டு. இந்த மாதிரி ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிரெழுத்து, ரெண்டும் சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த எழுத்துக்கு பேர் உயிர்மெய் எழுத்துக்கள், இல்லைன்னா ஸ்வர வெஞ்சனானி. இந்த 3மே வந்து தமிழில் இருக்கிறது மாதிரியே தான், எந்த விதமான மாறுதல்கள் இல்லை. இந்த 4வது எழுத்துக்கு பேர் சயுக்த அக்ஷராணி. சயுக்த அக்ஷராணி அப்படின்னா ஒரு எழுத்து இருக்கும், அந்த எழுத்து பாதி எழுத்தாக இருக்கும், அதோட இன்னொரு ஒரு பாதி மெய்யெழுத்து இருக்கும். ஒரு மெய்யெழுத்து, இன்னொரு மெய்யெழுத்து, ஒரு உயிரெழுத்து. இந்த 3 சேர்றதுக்கு பேர் வந்து சயுக்த அக்ஷராணி, சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டெழுத்துக்கள். அப்போ நம்ம தமிழில் கூட தான் கூட்டெழுத்து இருக்குதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தமிழில் இருக்கிற கூட்டெழுத்தும் கண்டிப்பாக கூட்டெழுத்து. உதாரணத்துக்கு கு அப்படின்னு சொல்லுவாங்க, இக்கு ப்ளஸ் உ, கு. அப்போ அந்த இக்கு பாதி வரும், அதில் அப்படியே ஊ வரும், கு அப்படின்னு வரும். ஆனால் அதில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 2-3 மெய்யெழுத்துக்கள் வரும். அந்த 2-3 மெய்யெழுத்துக்கள் எப்படி மேலே விழும்னா, ஒரு எழுத்து இருக்கும், அந்த எழுத்தோட இன்னொரு வடிவமாக அதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணி அதை கீழேயோ பக்கத்துலேயோ போட்டு சேர்த்து வைப்பாங்க. நம்ம மேற்கொண்டு படிக்கும்போது இதில் இருக்கிற வித்தியாசம் நமக்கு புரியும். இப்போதைக்கு நம்ம இது மட்டும் தெரிஞ்சுக்குவோம். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். ஸ்வராட்சராணி, வெஞ்சன அக்ஷராணி, ஸ்வரவெஞ்சன அக்ஷராணி. இந்த 3மே வந்து தமிழ் மாதிரியே தான். 4வது சயுக்த அக்ஷராணி அப்படிங்கிறது வந்து தமிழில் அந்தளவுக்கு கிடையாது. மொத்தம் இந்த 4 வகைகள் தான் எழுத்துக்களுடைய கட்டமைப்பு. இப்போ வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் அதுவா இல்லைன்னா ஸ்வர அக்ஷராணி என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். குரில், நெடில், அ, ஆ. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த குரில் அப்படிங்கிறதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் ஹ்ரஸ்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹ்ரஸ்வம், ஹ ரஸ்வம், ஹ்ரஸ்வம், ஹ்ரஸ்வம், ஹ்ரஸ்வம். சம்ஸ்கிருதத்தில் வந்து உச்சாரணம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு எழுத்தை எப்படி உச்சரிக்கோங்கிறதெல்லாம் வந்து முழு சம்ஸ்கிருதமே வந்து ஆதாரமாக இருக்குது. சம்ஸ்கிருதமும் தமிழும் ரொம்ப வகையில் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ண வேண்டிய அழகுடைய 2 மொழிகள். சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மொழி கட்டமைப்பு வந்து ரொம்ப அழகான விஷயங்கள். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் தமிழை விட ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உச்சாரணம். தமிழ்லையும் கண்டிப்பாக இருக்குது,
ல ள ழ இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம ரொம்ப தெளிவாக அதுக்கு ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவோம். ஆனால் சம்ஸ்கிருதத்துடைய முழு கட்டமைப்பே வந்து உச்சாரணத்தில் தான் இருக்குது. வேத மந்திரங்களுக்கு வந்து சக்தி இருக்கிறது வந்து சம்ஸ்கிருத எழுத்துடைய உச்சாரணத்தில் இருந்து தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. பல ரிசர்ச் நடந்திருக்கு இதை பற்றி. கண்ணாடி பாட்டில்ஸ் வந்து வேத மந்திரங்கள் சொல்லும் பொழுது உடையிற அளவுக்கான அந்த அதிர்வலைகளை கொண்டு வர முடிஞ்சிருக்குது. மழையை வர வைக்கிற அளவுக்கான உச்சாரணத்துடைய சக்தியை வந்து நிறைய ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குது. இப்போ என்னோட காலேஜ், நான் வந்து யோகா படித்த ஒரு யூனிவர்சிட்டியில் மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓம் திரியம்பகை யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு 5 வரி மந்திரம். அந்த மந்திரம் வந்து ருத்ரத்தில் இருக்குது. அந்த மந்திரத்தை கம்ப்ளீட் பேரலிஸ் அட்டாக் ஆகி முழு 2 பாகங்களும் வலது பாகமும் இடது பாகமும் செயலிழந்த ஒரு மனிதருக்கு வந்து தினம் காலையில் மத்தியானம் சாயங்காலம் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி 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 அவரை வாயசைக்க வச்சு வெறும் 6 மாதத்தில் அவரை வந்து எந்திரிச்சு நடக்க வைக்கிற அளவுக்கு வந்து அந்த மந்திரத்தாலேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை நடக்க வச்சு அது வந்து பேப்பர் எல்லாமே பப்ளிஷ் ஆகிருக்குது மெடிக்கல் ஜேர்னல்ஸில். ஸோ அந்த அளவுக்கு வந்து வேத மந்திரங்களுக்கு அந்த உச்சாரணையினால் சக்தி இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த சம்ஸ்கிருதத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது உச்சாரணம். அந்த உச்சாரணத்தில் முதல் படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஹ்ரஸ்வம் தீர்க்கம். இப்போ நம்ம வேறு வேறு உயிரெழுத்துக்களில் எந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அ ஆ ஹ்ரஸ்வம். அப்போ நெடிலுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னா தீர்க்கம். அவன் பார்வை வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்லேயே கூட நம்ம பயன்பாட்டில் இருக்குது. தீர்க்கம் அப்படின்னா வந்து ரொம்ப ஷார்ப் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வந்து தீர்க்கம் அப்படிங்கிறது வந்து நீளம், மாத்திரை வந்து கூடும். ஹ்ரஸ்வத்துக்கு வந்து 1 மாத்திரை, தீர்க்கத்துக்கு வந்து 2 மாத்திரைகள். அ ஆ மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை, இக் அரை மாத்திரை. இ ஈ தமிழ் மாதிரியே, உ ஊ தமிழ் மாதிரியே. உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய அ ஆ இ ஈ உ ஊ இந்த 6மே வந்து நமக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அதே கட்டமைப்பு தான். அடுத்த வரக்கூடிய விஷயத்தில் ஒரு சின்ன மாறுதல் இருக்குது, பார்ப்போம். இங்கே வந்து இடது பக்கம் இருக்கிறது வந்து ஸ்வர அக்ஷராணி சம்ஸ்கிருதம், வலது பக்கத்தில் இருக்கிறது வந்து உயிரெழுத்துக்கள். வலது கடைசியில் இருக்கிறது வந்து அதே எழுத்துக்கள் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து இருக்குது நம்மளுடைய புரிதலுக்காக. இதில் முதல் 6 எழுத்துக்கள் தமிழ் மாதிரியே 7வது எழுத்துக்கு பேர் வந்து ரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிகாரத்தில் வந்து குறில் வந்து ரு, இது வந்து தமிழில் கிடையாது. 8வது எழுத்து ரு, அந்த ருலேயே வந்து தீர்க்கம் ரு அப்படின்னு இழுக்கிறது. அது வந்து நெடில் இல்லைன்னா தீர்க்கம், ஹ்ரஸ்வம் தீர்க்கம். இந்த ருங்கிறது வந்து நம்ம தமிழில் வந்து நம்ம 2 ரா வச்சுருக்குறோம். வல்லினம் இடையினம் அப்படின்னு ர அப்படின்னு நம்ம 2 ரா சொல்லுவோம். அந்த 2 ரா வந்து சம்ஸ்கிருதத்தில் ஒரே ராவாக தான் இருக்குது. இந்த ரா கிடையாது, இந்த ரூ கிடையாது. இந்த ரூவுக்கும் மெய்யெழுத்தில் வரக்கூடிய ராணாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து ரு, அது வந்து ரா. அதோடைய ஊகாரம் வந்து ரூன்னு ஆகும். நம்ம தமிழில் ரரா ரிரி ரு ரூ ரூ அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து மெய்யெழுத்தில் வரக்கூடிய ராணாவுடைய உகாரம் சேர்ந்து வரக்கூடிய விஷயம் இல்லை. இது வந்து ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்து. இது வந்து சம்ஸ்கிருதத்தில் தமிழில் இல்லாத ஒரு எழுத்து இருக்குது, ரு. அடுத்த ஒரு எழுத்தும் இருக்குது, அது வந்து ரிகாரம், ரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பயன்பாட்டில் இல்லை. அதனால் இனிமேல் வரக்கூடிய இதில் வந்து நம்ம இதை ரொம்ப நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல் 6 உயிரெழுத்துக்கள் வந்து அ ஆ இ ஈ உ ஊ எல்லாமே இருக்குது தமிழ் மாதிரியே. அதுக்கப்புறம் வந்து ஏ வர்றதில்லை. அதுக்கு முன்னாடி 3 எழுத்துக்கள் புதுசாக வருது. ரு 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 இப்படி 3 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 3 எழுத்துமே வந்து தமிழில் கிடையாது. அதுக்கப்புறம் தமிழில் ஏ ஐ ஓ ஓ ஔ இதான் வந்து தமிழில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு. இதில் ஏ அப்படிங்கிறது வந்து குரில் தமிழில். சம்ஸ்கிருதத்தில் அந்த குரில் ஏனா கிடையாது. ஏ
அது இருக்குது தீர்க்கம் நெடில். அந்த ஏனா வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. ஐ இருக்குது தீர்க்கம். ஓ ஹ்ரஸ்வம் தமிழில் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் கிடையாது. ஓ தீர்க்கம் நெடில் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது. ஔ தீர்க்கம் நெடில் சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. அப்போ ஏனாவும் கிடையாது, ஓனாவும் கிடையாது. அ ஆ இ ஈ உ ஊ ரு 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 ஏ ஐ ஓ ஔ இத்தனை எழுத்துக்கள் மட்டும்தான் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. வலது பக்கத்தில் இருக்கிறது வந்து தமிழ் உயிரெழுத்துக்கள், இடது பக்கத்தில் இருக்கிறது வந்து சம்ஸ்கிருத உயிரெழுத்துக்கள். இதில் 13 இருக்குது, இதில் 12 இருக்குது. இது போக அனுஸ்வாரம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இதை வந்து சொல்லுவாங்க. இது எல்லா உயிரெழுத்தோடையும் இருக்கும். அதோடைய சிம்பல் வந்து ஒரு புள்ளி. அந்த புள்ளியை வந்து மேலே வைப்பாங்க. இது வந்து நம்ம பொதுவாகவே ஹிந்தியில் சம்ஸ்கிருதத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஒரு எழுத்திற்கும் மேலே ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. தமிழில் வந்து இக்குக்கு மேலே புள்ளி வச்சா அது வந்து காக்கு மேலே புள்ளி வச்சா அது வந்து மெய்யெழுத்து இக்கு. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மேலே புள்ளி வச்சா, இப்போ மாக்கு மேலே சம்ஸ்கிருதத்தில் புள்ளி வச்சா மம்மு. கிடையாது, மம்மு. டாக்கு மேலே தமிழில் புள்ளி வச்சா இட்டன்னா, ஆனால் சம்ஸ்கிருதத்தில் டானாக்கு மேலே புள்ளி வச்சா டம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். இதுக்கு பேர் வந்து அனுஸ்வாரம். மூக்கால அப்படின்னு சேர்க்கறதுனால இதுக்கு பேர் அனுஸ்வாரம் அப்படின்னு பேர். இது எல்லா உயிரெழுத்துலேயும் சேரும். அம், ஆம், இம், ஈம், ஊம், ரிம், 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 ஏம், ஐம், ஓம், ஹவும். இப்படி எல்லா உயிரெழுத்து மேலேயுமே புள்ளி வைக்கும். அப்படி புள்ளி வைக்கிறதுக்கு பேர் வந்து அனுஸ்வாரம். அப்போ இது வந்து எந்தெந்த மெய்யெழுத்தோடு சேருதோ அந்த மெய்யெழுத்தோடு சேர்ந்து அந்த அனுஸ்வாரம் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு கானாவே எடுத்துக்கிட்டோம்னா கம், காம், கிம், கீம், கும், கூம், க்ரும், க்ரூம், க்ளும், கெம், கைம், கோம், கௌம். இந்த மாதிரி உயிரெழுத்தோட மெய்யெழுத்தோடு சேர்ந்து இந்த அனுஸ்வாரங்கள் வரும். அடுத்தது வந்து நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அக் அப்படின்னு சொல்லக்கூடியது, சம்ஸ்கிருதத்தில் விசர்க்கம் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டும் வந்து ஒன்றா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இந்த விசர்க்கத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அந்த அக்ரிணை, அந்த அக்குன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துடைய பயன்பாடு தமிழில் எப்படி இருக்குது, எதனால் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் இது ரெண்டும் லிட்ரலி சேமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை. இந்த விசர்க்கம்ங்கிறது வந்து மேலேயும் கீழேயும் 2 புள்ளி வைக்கிற மாதிரி, நம்ம இந்த செமிகோலன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் 2 புள்ளி வைக்கிறது. அது வந்து வார்த்தைக்கு அப்புறம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ராமஹா அப்படின்னா ராம அப்படின்னு போட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு ஹ ராமஹா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த விசர்க்கமும் வந்து எல்லா உயிரெழுத்தோடையுமே வரும். ஆனாலிருந்து அவ்வண்ணா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிரெழுத்துக்கு அப்புறமும் வந்து 2 புள்ளி வச்சா அந்த அந்த எழுத்தோடைய உச்சாரணம் வந்து மாறும். எப்படி மாறுங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புள்ளி வந்தால் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். உயிரெழுத்துடன் மட்டும்தான் வரும். இதை வந்து மெய்யெழுத்தோட நம்ம பக்கத்தில் புள்ளி வைக்க முடியாது. இக்கு போட்டுட்டு 2 புள்ளி வச்சிட முடியாது. ஏன்னா இக்கோட அந்த விசர்க்கம் வராது. அடுத்தது இது வந்து தனித்தும் வராது. இப்போ எப்படி கா ச அப்படின்னு தனி எழுத்தாக இருக்குதோ, இக்கு ச அப்படிலாம் தனித்தனி எழுத்தாக இருக்கோ, அந்த மாதிரி விசர்க்கத்தை மட்டும் ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம பயன்படுத்த முடியாது. இது எப்பயுமே வந்து உயிரெழுத்தோடு ஒட்டி தான் வரும். அதுக்கப்புறம் முன்னாடி என்ன உயிரெழுத்து இருக்கோ அதை வச்சு தான் இந்த விசர்க்கத்துடைய சத்தத்தை வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்போ விசர்க்கத்துக்கு என்ன சத்தம் அப்படின்னா ஹா அப்படின்னா, அப்போ விசர்க்கம்னு வர்ற இடத்துலலாம் ஹா போட்டுக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் இல்லை. சில இடத்துல சத்தங்கள் மாறும், நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து முன்னாடி இருக்கிற உயிரெழுத்து வந்து நெடிலாக இருக்கிற பட்சத்தில் இந்த சத்தம் வந்து பாதியாகும். இதெல்லாமே வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதை பற்றி நம்ம ரொம்ப சீரியஸாக கவலைப்பட வேண்டாம். இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு கூட இல்லை. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் மைண்டில் விசர்க்கம்னு ஒன்று இருக்குது, அது வந்தால் ஒவ்வொரு எழுத்துக்கு சத்தம் மாறும் அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம மேற்கொண்டு ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்பொழுது இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியும். நம்ம இந்த கோர்ஸ் நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம்னா,
இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸில் என்னென்ன சொல்லிக் கொடுத்தோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். அப்படின்னா தான் ரெண்டாவது கோர்ஸ் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி பண்ணலை. ஃபஸ்ட்டு கோர்ஸ்க்கும் செகண்ட் கோர்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படித்தா தான் செகண்ட் கோர்ஸ் புரியும். ஆனால் ஃபஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக மனப்பாடம் பண்ணியிருக்கணும், ஃபுல்லாகவே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. நீங்கள் வேணுங்கும் போதெல்லாம் இந்த கோர்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். சில நேரங்கள் வந்து சில விஷயங்கள் நமக்கு பல தடவை நம்ம அதை படிக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் தான் வந்து நமக்கு அதோடைய அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நமக்கு புரியும். அதனால் இது வந்து ஒரு ஓவரால் வியூங்கிற மாதிரி தான். இதை வந்து நம்ம நுணுக்கமாக மைன்யூட்டாக ஃபுல்லாக மண்டையில் ஏற்றி மனப்பாடம் பண்ணணுங்கிற அந்த ஆட்டிடியூட் நீங்கள் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் ரனில் இந்த மொழியை கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு எனர்ஜி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கே, எதுக்கு நமக்கு இந்த வம்பெல்லாம் அப்படின்ட்டு நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும்னா, ஒரு புது மொழி கற்றுக்க போகிறோம், அந்த மொழியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே மேல்டாப்பில் அப்படியே பார்த்துட்டு போனால் கூட ஓகே. அடுத்ததுக்கு போவோம். 3 விஷயம் 4 விஷயம் 5 விஷயம் 5வது வகுப்பு 6வது வகுப்பு வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல டவுட் வரும். இப்போ இந்த விசர்கம் இந்த இடத்துல ஏன் எப்படி ஆகுதுன்னு. அப்போ டக்குன்னு அந்த முதல் கோர்ஸில் வந்து விசர்க்கத்தை பற்றி இருக்குல்ல, அப்போ அந்த முதல் வீடியோ பார்ப்போம்னு சொல்லிட்டு திரும்ப அப்போ முதல் வீடியோ பார்ப்பீங்க. அப்படி முதல் வீடியோ பார்க்க வரும்போது ரெண்டாவது தடவை விசர்க்கத்தை பற்றியே தெரிஞ்சுக்கணுன்னு இந்த ஃபஸ்ட் வீடியோவை பார்க்க வரும்போது இந்த வீடியோ இன்னும் நல்லா ஆழமாக புரியும். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த விசர்க்கம் வந்து எப்படி எந்தெந்த உயிரெழுத்துக்கு அப்புறம் எந்த மாதிரியான ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அ அஹ, ஆ ஆஹ, இ இஹி, ஈ ஈஹி, உ உஹு, ஊ ஊஹு, ரு ருஹு, ரு ருஹு, ரு ருஹு, ஏ ஏஹே, ஐ ஐஹி, ஐ ஐஹி, ஓ ஓஹோ, ஓஹா கிடையாது, ஓஹோ அந்த எழுத்தோடு சேர்ந்து அந்த சத்தம் போகும். ஓ ஓஹோ, ஐ ஐஹி, ஔ ஔஹு, ஔஹு, ஓஹோ, ஐஹி. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரெழுத்துக்கு வந்து அந்த விசர்க்கத்துடைய சத்தம் வந்து மாறும். இதை நம்ம மனசில் வச்சுக்குவோம். நமக்கு வார்த்தைகள் நம்ம நிறைய படிக்கும்போது நமக்கு இன்னும் இது நல்லா புரியும். சம்ஸ்கிருதத்தில் வந்து உயிரெழுத்துக்கள் 13, அதுக்கப்புறம் அம் அஹ அப்படின்னு சொல்லக்கூடிய அனுஸ்வாரமும் விசர்க்கமும் 2 எழுத்து எக்ஸ்ட்ரா. ரு 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 இது 3மே வந்து சம்ஸ்கிருதத்தில் புதுசாக இருக்குது, தமிழில் இல்லாத 3 எழுத்துக்கள். தமிழ் உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்தில் கிடையாது. அது வந்து ஏ ஓ, ஏனாவும் ஓனாவும் குறில் எழுத்து 2 தமிழில் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் கிடையாது. இதுதான் வந்து நம்ம முதல் வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நம்ம வந்து இதோடைய கிளாரிஃபிகேஷனை வந்து அடுத்த வீடியோக்களில் நம்ம கொடுப்போம். மேற்கொண்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.